வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷெஃப்பும் ஒரு சிஇஓவும் எப்படி லைஃப் பார்ட்னராக ஆகுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்த ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் நடத்துகிறா. அவளோட சமையல் வேறு யார் கூடவும் மேட்ச் பண்ண முடியாது. அவள் சமைக்கும்போது அந்த வாசனை தெரு முழுக்க வீசும். அவள் வெறும் மசாலாவை மட்டும் நம்பல, மூலிகை, தேன் மற்றும் டிஃப்ரெண்ட்டான பூக்களை பயன்படுத்துவாள். அவளுக்கு த கேர்ள் வித் த கோல்டன் ஹேண்ட்ஸ்னு அங்கே உள்ள மக்கள் பேர் வச்சுருப்பாங்க. ஹீரோ சிட்டியோட பெரிய ஹோட்டல் செயினோட சிஇஓ. அவன் ரொம்ப பிஸி, எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான். அவனுக்கு ஒரு சீக்ரெட் டிசீஸ் இருக்குது. அவனால் எந்த சாப்பாடோட டேஸ்ட்டையும் உணர முடியாது. அதனால் அவன் ரொம்ப கோவக்காரனாக இருப்பான். ஒரு நாள் அவனோட லக்ஸுரி கார் ஹீரோனோட ஷாப்பு வழியாக போகும்போது கார் பிரேக் டவுன் ஆகிடுது. அந்த மழை நேரத்தில் ஹீரோனோட ஷாப்புக்கு போகிறது தவிர வேறு வழி இல்லாமல் அவன் போகிறான். ஹீரோயின் அவனுக்கு ஒரு மிஸ்டிக்கல் ஹெர்பல் சூப் தரா. ஹீரோ அதை ஒரு வாய் குடிக்கிறான். 10 வருஷம் டேஸ்ட்டே தெரியாத அவனுக்கு அந்த சூப்போட ஒவ்வொரு ஃப்ளேவரும் நாக்கில் இனிக்குது. அவனுக்கு அவனோட சின்ன வயசில் அவனோட அம்மா சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால் அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஹீரோவோட செக்யூரிட்டி கார்டு இதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுவிட்றான். த ரோபோட் சிஇஓ க்ரையிங் ஓவர் சூப்னு வைரல் ஆகுது. ஹீரோயினோட சீக்ரெட் ரெசிபியை திருட அவளுக்கு போட்டியாக இருக்கவங்க ஒரு ரவுடி கும்பலை அனுப்புகிறாங்க. அந்த டைம் ஹீரோ ஹோட்டலில் தான் இருக்கான். ரவுடிங்க ஹீரோயினோட ஷாப்பில் வந்து பொருளெல்லாம் உடைக்க வராங்க. ஹீரோ அங்கே வந்து சூட்டாக நின்று சண்டை போடுறான். ஹீரோ கையில் கத்தி இல்லை, ஆனால் அவன் கையில் இருக்க ஸ்டீல் சாப்ஸ்டிக்ஸை வச்சு ரவுடிங்களை சிங்கிளாக அடிக்கிறான். ஹீரோயினை தூக்க வந்த ரவுடியோட கையை ஹீரோ பின்னால் எடுத்து உடைக்கிறான். இவன் மேலே உங்கள் நிழல் கூட படக்கூடாதுன்னு மாசாக சொல்கிறான். ஹீரோயினோட டிஷ் ரொம்ப பிடிச்சிரும். அதனால் ஹீரோயினை ஒரு வேர்ல்ட் கிளாஸ் குக்கிங் காம்படிஷனுக்கு அனுப்புகிறான். அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் ஹீரோயினை ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சமைக்கிற பொண்ணுன்னு ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. வில்லன் குரூப் ஹீரோயினோட அவனை சேதப்படுத்துகிறாங்க. ஹீரோயின் தைரியமாக எனக்கு மெஷின் வேணும், நான் மண்ணில் சமைக்கிறேன்னு சொல்லி கல்லை வச்சு அடுப்பு செஞ்சு டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னல் ஸ்மோக்டு டிஷ் பண்ணுவாள். அந்த டிஷ்ஷை வாசனை ஸ்டேடியம் முழுக்க பரவுது. ஜட்ஜஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த அழகில் மயங்கிடுறாங்க. ஹீரோயின் தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. காம்படிஷன் முடிஞ்சு 2 பேரும் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது ரொம்ப மழை பெய்யுது. ஹீரோவுக்கு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் ஷாப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போது ஹீரோ அவள் கையை பிடிச்சி நிறுத்துகிறான். என்னை விட்டு போகாத, என் லைஃப்பில் டேஸ்ட்டே இல்லாமல் இருந்தேன், நீ வந்தது அப்புறம் தான் எல்லாத்தையும் மாற்றினேன், என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டான். ஹீரோயின் வெக்கத்தில் சிரிச்சிட்டு எஸ் சொல்கிறான். சிட்டியில் பெரிய பிளேஸில் நடக்குது. ஹீரோயின் ஒரு ஒயிட் டிசைனர் கவுனில் வருவா. ஹீரோ அவளுக்கு டைமண்டில் ஒரு செஃப் நைஃப்னு பெண்டன்ட் ரிங்கை மாட்டி விடுறான். ஸ்பெஷல் என்னென்னா, கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தே டிஷ் சமைப்பாங்க. லாஸ்ட் சீனில் த மேஜிக் ஷெஃப் அண்ட் த சிஇஓ சேர்ந்து ஒரு புது ஹோட்டலை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.